விஜயா, ஜெகன் ஆடுற ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்துடுறியே, ஆட்டத்தை பார்க்க வரியா இல்ல? ரெண்டையும் தான். என்ன தப்பு? என்னடி ஒரு டைப்பா பேசுற? கமலா, இன்னைக்கு அவர் ஸ்டேட் சாம்பியன், நாளைக்கு நிச்சயமா ஆல் இந்தியா சாம்பியன் ஆயிடுவாரு. அவரோட மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா ஜெகன், அது என்னடா மேட்ச்ல எந்த பக்கம் கேமராவை திருப்பினாலும் அவ உன்னை பார்த்தா ஈன்னு இழுச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா? ஏண்டா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இது இருக்குதா? இது இருக்கிறதாவே வச்சுக்கேன். டேய் 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 டேய், இது இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஜெகன், அந்த காலத்துல சின்ன பையனா இருந்தப்பவே விளையாட்டுகள்ல எனக்கு ரொம்ப பிரியம். கொடக்கம்பு, வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் எடுத்துட்டு போய் தலைகளை புடிச்சிட்டு ஹாக்கி விளையாட ஆரம்பிச்சிருவேன். இப்ப ஹாக்கி ஸ்டிக் வாங்க வசதி இருக்குது, ஆனா பிசினஸ் இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. அதான் என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். சார், எனக்கு கூட டென்னிஸ் வெறும் பொழுதுபோக்கு தான். ஏதோ என்ன அறியாமலே ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கிடைச்சு போச்சு. ஆமா சார், நர்சிங் ஹோம்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ண நேரம் போக மீதி நேரத்துல தான் இவன் டென்னிஸ் ஆடும். நீங்க நான் வந்து அப்பா, டென்னிஸ்ல மட்டும் சாம்பியன் இல்லை, இவரு காலேஜ் படிப்புலயும் சாம்பியன். உன் சரித்திரமே தெரியும் இவளுக்கு. உன்னுடைய ரசிகை. அதை விட ஒரு படி மேல போய் வெறின்னு கூட சொல்லலாம். சார், எங்க அம்மா கூட என்ன டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் படிப்பு முடிச்சிட்டு பட்டத்தோட என்னால அவங்க படத்துக்கு முன்னாலதான் நிற்க முடியும். சாரி. இவனை வளர்த்ததெல்லாம் இவன் வீட்டு பக்கத்துல குப்பத்து ஜனங்க தான் சார். பை தி வே, நான் வந்து ஐயா போன் வந்துருக்கு. ஏண்டா உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கேன், என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்றேன். எஸ், எனக்கு நேரம் பார்த்து பேசணும். ஆமா, எப்ப பார்க்கலாம்? நாளைக்கா? நிச்சயமா. ஓகே, போலவாடா சார், அப்ப நாங்க புறப்படுறோம். ஓகே சார். நான் பலதோட அறிமுகப்படுத்த முயற்சி பண்ணல, முடியல. இப்ப முயற்சி பண்ணுங்களேன். என் பேர் மோகன், பத்திரிகை ரிப்போர்ட்டர். வெரி குட், வெரி குட். ஜென்டில்மேன், தேங்க் யூ. குட் நைட். போலாமா? போலாமே. ஏய் மோகன். ஆனா ஜெகன், என்ன அவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, எனக்கு அர்ஜென்டா 300 ரூபாய் பணம் தேவைப்படுது. இந்த பாரு, ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஊருக்கு போனவன மணியார் அனுப்பிச்சு வச்சிடறேன். 300 ரூபாயா? உங்ககிட்ட இல்லையா? ஆபீஸ்ல வாங்கி கூட. ஆபீஸ்லயா? தலைக்கு மேல வாங்கியாச்சு, இனிமேல்ட்டு கேட்டேன் கழுத்தை புடிச்சு தள்ளிடுவான். இந்த மோட்டார் சைக்கிள ஐயோ, ஆபீஸ் மோட்டார் சைக்கிள்டா இது. அடமான வச்ச சீட்டை கிழிச்சிடுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வெரி அர்ஜென்டா. டேய் ப்ளீஸ். சரி, என் ரூம்ல போய் உட்காரு, இதோ வந்துடுறேன். போடா போடா. மார்னிங் மேடம், 300 ரூபாய் செக் பணம். முப்பது 10 ரூபாய், இல்லன்னா 60 5 ரூபாய், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உங்க அக்கவுண்ட்ல 10 ரூபாய் தான் இருக்கு. 300 ரூபாய்க்கு செக் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? கவனிக்கல மேடம், இப்ப அவசரமா பணம் வேணும் எனக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த கட்டடம் கட்ட நாள்ல இருந்து நான் கஸ்டமர், என்ன நம்பி ஒரு 300 ரூபாய் கடன் கொடுக்கலாம் மேடம். கடன் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லைங்க. மேனேஜரை போய் பாருங்க. நெக்ஸ்ட். மார்னிங் சார். என்ன விஷயம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். பார்த்தாச்சு இல்ல, போயிட்டே இருக்கலாம். தலைக்கு மேல வேற இருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல சார். பேங்க்ல ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது, நிறைய பணம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சனிக்கிழமை காலையில உங்களை பாக்குறதும் ஏழ்மலை ஏறி பெருமாள் தரிசனம் பண்ற மாதிரி ரொம்ப புண்ணியம். கடன் கேட்கத்தானே வந்த? ஒண்ணு பண்ண, நீ கேட்க வந்த பணம் கிடைச்சதுன்னா இந்த 7 மணி நேரம் வேண்டிக்க, மயிலாப்பூர் மரத்தடியில உட்கார்ந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு. தவறு, காக்கா புடிச்சு கடன் கேட்கிற வேலையை மாத்திரைக்க வச்சுக்காதே, வெளியே போ. வாய் திறந்து நான் உங்ககிட்ட கேட்கமா? முகத்தை பார்த்து அள்ளி கொடுக்குற கையாச்சு. நம்மளது நம்பிக்கை. ஆமா சார், 300 ரூபாய் ஓடி உதப்ப திருப்பி நீ உதச்சா அசிங்கமா போகுமேன்ட்டு பேசாம இருக்கிறேன். பொழுது பிடிங்கி பொழுது போனா இதே வேலையா போச்சு உனக்கு.
ஏன் மேம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எதுல விடுற? சீட்லயா ரேஸ்லயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் வந்து உங்ககிட்ட விலைக்கு வந்தாலும் சொல்றேன் எல்லாத்தையும். விலைக்கு சொல்ல போறியா? பணம் கிடையாது ஒண்ணு கிடையாது, வெளியே போ. கோச்சிக்கிட்டா கூட உங்க முகத்துக்கு தெய்வீக கலை, தயார குணம், நிறைஞ்ச பார்வை, ஒரு சொட்டு கூட குறையல. அதெல்லாம் ஏன் பாக்குறேன்? பணம் கிடையாது, வெளியே போக போறியா இல்லையா? லதா கூப்பிடு. கண்ணாடி கதவியா? வெளியே தெரியாது. அதுல வந்து எதுல வந்து? குப்பத்துல நேத்து மழை பெய்ஞ்சது இல்ல, உங்க பத்தி தான் ஒரே பேச்சு. ஏன் கொடை கொடுக்கலன்னா என்ன ஒழுங்கா வேலை செய்ய விட போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? போட்டோ வந்து சின்னதா வேணும். சின்னதா இல்ல, பெருசா இருக்கு போட்டோ. செவுத்துல மாட்டிட்டு நீ தள்ளி இருந்து பாரு, போட்டோ சின்னதா தெரியும். எதுக்கு போட்டோ? பூஜை வச்சு கும்பிடுதான் சார். இருக்கும் போதே மாலை பண்ணாங்கறியா? ஆட்டிட்டு தூபம் காட்டினாங்கறியா? இல்ல சார், நான் உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். மோகன் ஏயா அறிவில்லை, எத்தனை வாட்டி சொல்றது? வாடி புத்தி சார், நான் எப்படி கொடுக்கறது? அப்பா மாதிரி சார் நீங்க சார். எனக்கு இப்படி ஒரு புள்ள பார்க்கவே மாட்டேன் தெரியுமா? தாத்தா எப்ப கூப்பிட்டு எப்ப வர நீ போய் சொல்லு. முதல்ல இவ சொல்ல தாங்க முடியல என்னால. பேசாம 300 ரூபாய் ஓடி கொடுத்து அனுப்பு. தேங்க்யூ சார். நேர கை வச்சு இதெல்லாம் பண்ணாது, எனக்கு என்னமோ பண்ணுது. எழுந்துரு எழுந்துரு. 300 சொன்ன உடனே அப்படி ஏறிட்டிய, 1000 சொல்லிதான் இன்னும் எவ்வளவு உயரம் போயிருந்திருப்பேன். இன்னொரு வாட்டி ஓடி கீடின்னு சொல்லி உள்ள வந்த நான் வெளியே போயிடுவேன், புரியுதா? வெளியே போயிட்டு சார் சொல்லியாச்சு இல்ல அப்புறம் இல்ல இல்ல இன்னும் ஏன் நிக்கிற? போட்டோ ஒண்ணு கேட்டேன். ஒண்ணு பண்ண, நானே நிக்கிறேன். என்ன சுத்தி பிரேம் அடிச்சு செவுத்துல தொங்க விட்டுரு. உன் ஆசையை தீர்ந்த மாதிரி இருக்கும், எனக்கும் உன் தொல்லை தீர்ந்த மாதிரி இருக்கும். போ போயப்பா. இவனுக்கு யார் சிடி மோகன் பேர் வச்சது? ஓடி மோகன் வச்சிருக்கணும். எப்ப பாரு ஓடி ஓடி ஓடி. சீக்கிரம் சார். என்ன அவசரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதான பார்த்தேன். மேடம் கொஞ்சம் கவுண்டரை பாத்துங்க. பத்திரிக்கையில ஒரு கவர்ச்சி கண்ணி படம் போட்டுருக்கீங்களே, யாரு சார் அது? புதுமுகம் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கான். என்ன பேரு? அதெல்லாம் போட்டிருக்கேன். ஆமா போட்டிருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு பேங்க் மூடுறீங்க? 6 மணிக்கு. அதுக்குள்ள என்னுடைய ஓய் என்ன சார் அப்படி கேட்டீங்க? இந்த கையால லட்ச லட்சமா எண்ணிருக்கேன் சார். ஆமா கவர்ச்சி கண்ணிக்கு என்ன வயசு? 45. 45? அப்ப கவர்ச்சி கண்ணி இல்ல, கவர்ச்சி கிழவி. பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு தெரியுமே. எப்படி? எத்தனையோ தடவை உன் கையில ஓடுற ரேகையை நான் பார்த்தேன். Is it? Yes. Please. ஜெயா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே 2 பேர் தான் யாரு கைய வேணாலும் உரிமையோட தொடலாம். ஒண்ணு வைத்தியன், இன்னொன்னு ஜோசியன். எத்தனையோ கை பார்த்தேன் ஏழுமலை வாசா, இந்த கை பார்ப்பதற்கும் அருள் புரிந்தாய் நேசா. தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதம்மா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம், ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம், தோஷம் 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 இருக்குதம்மா. கண்கள் சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். கண்கள் சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். 3 பிள்ளை உண்டு, 3 பெண்கள் உண்டு, எதுவும் சொந்தமல்ல ஸ்வீகாரம்.
காலம் போய் பாட்டியானால் கல்யாணம் நடக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதையா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம், ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம். தோஷம் 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 இருக்குதையா. பெண்ணும் பிள்ளையும் ஒரு ஜாதி, கையில் உள்ளது ஒரு ராசி. பெண்ணும் பிள்ளையும் ஒரு ஜாதி, கையில் உள்ளது ஒரு ராசி. இங்கும் தோஷம் உண்டு, அங்கும் தோஷம் உண்டு, இரண்டும் சேர்ந்து கொண்டால் சுகவாசி. காலம் போய் தாத்தாவானால் கல்யாணம் நடக்கும். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம். தோஷம் தோஷம் தோஷம். தோஷம். கன்னி பிறந்தது வைகாசி, கன்யா ராசி மகராசி. கன்னி பிறந்தது வைகாசி, கன்யா ராசி மகராசி. யாரும் யாரும் என்று ஈசன் சொல்லிவிட்டால் ராசி என்ன ராசி? முகராசி. நானும் நீயும் ஒன்னா சேர்ந்த 16 பிறக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதையா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம், ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம். தோஷம் 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 தோஷம். ஆஹா ஆஹா.